எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, கருட புராணத்திலிருந்து ஒரு சின்ன பாத்து தான் பார்க்க போறோம். அதாவது கருட புராணம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஜீவன் அதாவது உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா, அந்த ஆவி, உயிர் பிரிஞ்சுதுன்னு சொல்றோம்ல, அந்த ஜீவன் சரீரத்திலேருந்து வெளியில வந்த உடனே கர்ம வினைகள் இருக்கிற வரைக்கும், அதாவது கர்மானா நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்ம என்னெல்லாம் இந்த பிறவியில் ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை பொறுத்து புழுவாவோ பூச்சியாவோ பறவையாவோ விலங்காகவோ மனிதனாகவோ தேவனாகவோ கூட பிறவி எடுக்க முடியும். மோக்ஷம்னு ஒன்று கிடைச்சிச்சுன்னா பின்ன பிறவியே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது மோட்சம்தான் பரமபதம் அடைஞ்சு நமக்கு திருப்பியும் ஒரு பிறவி இல்லாத நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான செயல் தான் சொல்கிறாங்க. அதனால எப்படி நம்ம பூலோகத்தில் உயிரோடு இருக்கும்போது நற்காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதும் கருட புராணம் சொல்லுதுங்க. 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குங்க உலகத்தில். அதாவது மனிதன் மாதிரி 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்குது. அதில் மனுஷ பிறவி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாமாங்க. நம்ம ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்ம இந்த மனுஷ பிறவி எடுத்தோங்கிறது கருட புராணம் சொல்லுது. ஆனால் அப்படி கிடைக்கவே முடியாத மனுஷ பிறவி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி மோட்சத்துக்கு போகணும், எப்படி மோட்சம் கிடைக்கும், அதை நோக்கிய பாதையில் தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதும் கருட புராணம் சொல்லுதுங்க. அப்போது இந்த ஆத்மாவை, இந்த ஜீவனை கரையேற்ற நினைக்கிறவன் என்ன செய்யணும்னா, நல்ல காரியங்களை மட்டுமே செய்யணும், நல்ல சிந்தனைகளை மட்டுமே வளர்த்திக்கணும், மற்றவங்களுக்கு மனதால் கூட ஒரு கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது கருட புராணம் சொல்லுதுங்க. ஆகையால் கருட புராணம் என்ன சொல்லுதுன்னா, கவலைகள் நமக்கு நிறைய சேர்றதுக்கு முன்னாடியே, நம்ம நோய்வாய்ப்பட்டு நம்ம படுத்த படுக்கை ஆகிறதுக்கு முன்னாடியே, அதே மாதிரி வயசாகி உடற் தளர்ந்து போய் நம்மளே இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல காரியங்களை ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிங்க. அதாவது நற்கர்மங்கள் மூலமாக தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும், இன்னொரு பிறவி இல்லாத நிலையை அடைய முடியும். அதாவது சொர்க்கம் நரகம் சொல்கிறோம், சொர்க்கமும் வேண்டாம் நமக்கு நரகமும் வேண்டாம், திருப்பி நம்ம பூலோகத்தில் பிறக்காமல் இருந்தாலே போதும். அதாவது புழுவாவோ பூச்சியாவோ நாயாவோ பெய்யாவோ சொல்கிறேன், எதுவாகவும் பிறக்க வேண்டாம்ங்கிறவங்க நற்காரியங்கள் செய்யுங்க அப்படின்னு கருட புராணம் சொல்லுதுங்க. அதாவதுங்க நாம யார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க கருட புராணம் சொல்லுதுங்க. ஒரு தவம் பண்ணுறதுனாலையோ, விரதம் இருக்கிறதுனாலையோ, புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகிறதுனாலையோ, மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணுறதுனாலையோ, யாகம் பண்ணுறதுனாலையோ, கோயிலுக்கு போகிறதுனாலையோ, வேத பாராயணம் பண்ணுறதுனாலையோ மட்டும் நமக்கு மோட்சம் கிடைக்காது. நாம நற்காரியங்கள் செய்து நல்லவனாக வாழணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும் கருட புராணம் சொல்லுதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய புராணங்கள்லையும் தத்துவங்களும், ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லுது. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் நம்ம மனசால கூட மற்றவங்களுக்கு தீங்கு இழைக்காமல் நம்ம நல்ல விதமாக வாழணும், அப்படி பண்ணினா நமக்கு மோட்சம் அப்படிங்கிறதும் கருட புராணம் சொல்லுது. அதாவது எல்லாமே சொல்லிகிட்டே போயிருக்காங்க நமக்கு, இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் இருக்காதே அப்படின்ட்டு. அதாவது கருடனுக்கு சொல்கிறதாங்க இந்த கருட புராணம். இப்போ பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் யமலோகத்தின் மேலே இருக்கிற அந்த பயத்தை போக்குறதுக்கும், மரண பயம் போக்குவதற்கும் மோட்ச மார்க்கம் இதுதான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கருட புராணம். அதனால் இதை கேட்பதாலும் நம்ம வீட்டில் யாராவது இறந்தவங்க இறக்கிற அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கருட புராணத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது அவங்க செவி வழியில் அவங்களுக்கு அது ரிப்ளை பண்ணுறதுக்கே முடியாத ஸ்டேஜில் இருந்தால் கூட இந்த கருட புராணத்தை நம்ம அவங்க காதுபட அவங்க மனசில் படுற மாதிரி நம்ம வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்கிறது கருட புராணமே சொல்லுதுங்க. அதாவது பரமன் விஷ்ணு கருடனுக்கு சொன்னது தான் கருட புராணம். அதை நமக்கு இகலோகத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதும் வழிகாட்டி இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுமா தினமுமே பார்ப்போம். ஓகேங்க, பை, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.